வரலாறு நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நிறைய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுவது உண்டு. ஆனா, அந்த குற்ற வழக்குகள்ல தண்டனை கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வழக்குகள் ரொம்ப தாமதமாக பல ஆண்டுகள் நடந்து ஒரு முடிவு கிடைக்கும். நிறைய நேரம் அந்த வழக்குல யார் குற்றவாளி அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ கோர்ட்ல, அவருக்கு தொடர்பான சாட்சியங்கள் அளிக்க முடியாமல் அவருக்கு தண்டனை கிடைக்காமலும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறத நம்ம பொதுவாக பார்த்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த நிலைமையை மாற்றி அமைத்திருக்கிறார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். அப்படிங்கிறது தான் இப்போது கடந்த சில நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஆபரேஷன் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஜூலை 1 ஒரு இதை தொடங்கி இருக்கிற ஒரு திட்டத்தை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள்லேயே 97,518 பேருக்கு அங்கே தண்டனை வாங்கி தரப்பட்டிருக்கிறது குற்ற வழக்குகளில். அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய செய்தி. ரொம்ப விரைவாகவே 2 ஆண்டுகளில் இந்த வழக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழகத்திலையும் நம்ம பல வழக்குகளை பார்க்குறோம். சில ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வழக்குகளில் மட்டும்தான் விரைவாக ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப உத்தரப்பிரதேசத்துல முடியறது ஏன் தமிழகத்துல முடியாது, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பார்த்தாவது தமிழகம் முழித்து கொள்ளுமா? தமிழகமும் இதே நிலையை பின்பற்றி நிஜமாவே ஒரு ரொம்ப காலதாமதமாக ஒரு நீதி வழங்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு சரியானதாக இருக்க முடியாது. அதற்கு காவல்துறை தரப்புலையும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், நீதித்துறை தரப்புலையும் இருக்கணும். இருந்தாதான் ஒரு விரைவாக நடக்க முடியும். அரசும் இதற்கு முன் வரணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த நிலை தமிழகத்திலும் வருமா, தமிழகம் விழித்து கொள்ளுமா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைச்சிருக்கிறாங்க. இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் நேரடியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெயகண்ணன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாகவே காவல்துறையின் மூத்த அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ராஜாராம் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு, இந்த மாதிரி தமிழகத்திலேயே கன்விக்ஷன் ரேட் இருக்கா சார்? அதாவது இப்ப நீங்களே சொன்னீங்க, இப்போ அதாவது கேஸ் கோர்ட்ல சீக்கிரமா முடியணும், டிஸ்போசல் ஆகணும் அப்படின்னா காவல்துறை ஒண்ணு, 2வது நீதிமன்றம், நீதித்துறை 2 பேரு போக இன்னொன்னு இருக்கு அந்த அக்யூஸ்ட் தரப்பு. அந்த அக்யூஸ்ட் தரப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேஸ்ல 5 அக்யூஸ்ட் வைங்க, அவங்க ஒவ்வொரு வாய்தாக்கும் ஒருத்தன் வரமாட்டான், ஆப்சென்ட் ஆயிடுவான். 370 பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. 370 பெட்டிஷன் ஃபைல் பண்ணா நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு அடுத்தால வாய்தா போட்டுருவாங்க. அடுத்தால எல்லாரும் சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் இருக்கணும், கொஸ்டின் பண்றாங்கன்னா எல்லாரும் இருக்கணும். அந்த சமயத்துல ஒருத்தர் ஆப்சென்ட் ஆயிடுவான். இது மாதிரி அப்போ அது பண்ண முடியாது. வேணும்னே இத மாதிரி டிராக் ஆன் பண்றதுக்குன்னே அட்வொகேட்ஸ் இல்ல சாரி அக்யூஸ் இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி காவல்துறையில இந்த வழக்குகள்ல இப்ப இவங்க ஒரு ஆபரேஷன், தனியா ஒரு ஆபரேஷன் சொல்லிட்டு 2 வருஷமா நடத்திருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், இப்போ ஆர்டினரி கோர்ட்ல இந்த வழக்குகளை விசாரிக்கையில 2 சாட்சிகளை விசாரிப்பாங்க. அடுத்த வாய்தா 15 நாள் கழிச்சு போகையில ஒரு சாட்சியை விசாரிப்பாங்க. நேரம் இல்லைன்னா இன்னொரு வாய்தா போட்டுருவாங்க. இப்படி தள்ளிக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட 1 வாரம் டைம், இந்த 1 வாரத்துக்குள்ள இந்த வழக்கு முடிச்சாகணும். அதுல முதல்ல மொத்தம் 10 விட்னஸ் இருக்குன்னு வைங்க, 3 நாளைக்கு 3 விட்னஸ், 9 விட்னஸ் முடிஞ்சு போகுது. 4வது நாள் இன்னொரு விட்னஸ், அதுக்கு அப்புறமா அடுத்த ப்ரொசீடிங். இப்போ அந்த மாதிரி அவங்க டைம் கரெக்டா ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா இது ஈஸியா பண்ண முடியும். இதுல காவல்துறை 3 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க சொன்னோம் இல்லையா. காவல்துறையை பொறுத்தவரை அந்த வழக்குகளை எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் விசாரணை முடிச்சு அந்த விசாரணையில சாட்சிகளை விசாரிச்சு அவங்க வாக்குமூலம் பதிவு பண்ணி சாட்சி பொருள்கள், சாட்சி ஆவணங்கள் இதெல்லாம் கைப்பற்றி அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா இப்ப டாக்டர் சர்டிபிகேட், ஒரு ஹர்ட் கேஸ் அப்படின்னா அந்த காய சான்றிதழ், இதே ஒரு மர்டர் கேஸ்னா போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட். அதே மாதிரி தடய அறிவியல் துறையில இருந்து
அந்த இரத்தக்கரை படிந்த துணிகள், அந்த ரத்தம் கழுவுதான், இந்த ஆயுதத்தில் இருக்க ரத்தம் எங்களுக்குள்ளதான் அப்படிங்கிற தடய அறிவியல் ரிப்போர்ட், இது எல்லாம் வாங்குறதுலதான் உங்களுக்கு டிலே ஆகும். எப்படி டிலே ஆகும்னா, போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, உடல் உள்ளுறுப்புகளை சந்தேகப்பட்டு அதை தடய அறிவியல் துறைக்கு அனுப்புவாங்க. அதாவது விஸ்ரா அப்படிம்பாங்க. அந்த விஸ்ரா வந்து அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு மாச கணக்காகும். அந்த விஸ்ரா ரிப்போர்ட் வந்தாதான் ஃபைனல் ஒப்பீனியன் கொடுப்பாங்க, டெத் டியூ டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்டர் கேஸ்ல கொடுப்பாங்க. ஆக அதனால அது டிலே ஆகும். அந்த தடய அறிவியல் துறை அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய மொத்த வழக்குகள்லயும் இங்கதான் வரணும். இங்க இருந்துதான் அந்த ரிப்போர்ட் வரணும். அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு டிலே ஆச்சுன்னா சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு டிலே ஆகும். அப்போ வந்து காவல்துறை தரப்புல அவங்களா லேட் பண்றது ஒண்ணுங்கிறது, விசாரணை சீக்கிரம் முடிக்காம சார்ஜ் ஷீட் போடாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து இது மாதிரி தடை அறிவியல் இருந்து ரிப்போர்ட் வர வேண்டியிருக்கும். ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாம இந்த அப்காண்டாயி வெளியூரிங்க ஓடி லாங்கல அவன் கிடைக்காம இருப்பான். அவனை அவாய்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் போடணும், அவனை வந்து அப்காண்டிங் கார்டு போடணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காவல்துறைக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அட்வொகேட் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிதான் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். காவல்துறைக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னா, அக்யூஸ்ட் வந்து கிடைக்காம இருக்கிறது, அப்புறம் அந்த இது மாதிரி தடை அறிவியல் துறை ரிப்போர்ட் வராம இருக்கிறது, இதனால அவங்களுக்கு டிலே ஆகும். இது போக காவல்துறையே டிலே பண்றது, இதுதான் காவல்துறை டைப்ல உள்ளது, சைட்ல உள்ளது. அதுக்கு அடுத்தால அக்யூஸ்ட் நான் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து இந்த கேஸ்ல நிச்சயமா நமக்கு தண்டனை கிடைச்சிரும், சாட்சிகள் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன பண்ணாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் மாதிரி ஒருத்தர், ஒரு சிங்கிள் அக்யூஸ்ட்னா பிரச்சனை இல்லை, ஒரு வயதுக்கு வருவான், ஒரு வயதுக்கு ஒருத்தர் வந்தா இன்னொருத்தர் வர மாட்டான், இப்படியே வந்து ப்ரொலாங் பண்ணுவாங்க. இது அவங்க சைட்ல உள்ளது. மூணாவது கோர்ட் சைட்ல என்ன பிரச்சனைனா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்கும். அந்த கேசஸ் வந்து அவங்க வந்து அதை பிரிக்கணும், பிரிச்சு இந்த கேஸ் இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும். அவங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் எல்லாம் வந்து ஈஸியா முடியக்கூடியது, இது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருக்குது, இதுல இந்த காரணத்துக்காக டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஈஸியா முடிக்கக்கூடிய கேஸுகள் எல்லாம் பிரிச்சு அதை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மாத்தி விட்டுருவோம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்க குறிப்பிட்ட டைம் தான் வச்சிருப்பாங்க, ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் அப்படிங்கிற டயத்துக்குள்ள அந்த ஒரு வழக்கம் முடிச்சிருவாங்க. சாட்சிகளை குயிக்கா அந்த சாட்சிகளை வந்து அவங்க வந்து சமன் பண்ணணும், சம்மன் கொடுக்கணும், சாட்சிகளுக்கு சம்மன் கொடுக்கணும். அந்த சம்மனை வந்து காவல்துறை வந்து சரியான முறையில சர்வ் பண்ணி அந்த சாட்சிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். இந்த சான்று பொருள்கள் இருக்கு இல்லையா, சான்று ஆவணங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டோட, இப்ப மர்டர் கேஸ்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கமிட்ல ஆகி போகல, அங்க வந்துடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த சான்று பொருள்கள் அதை வந்து அந்த கோர்ட்டுக்கு திருப்பி இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். அதுக்கு வந்து காவல்துறை, அது வந்து இப்ப நீதிமன்றத்தோட வேலைதான், இருந்தாலும் காவல்துறை போய் அதுல போய் ஸ்பீடப் பண்ணி அதை வாங்கி அங்க இருந்து எடுத்துட்டு கொண்டு போய் அங்க கொண்டு ஒப்படைக்கணும். அதே மாதிரி சாட்சிகளை சமனை வாங்கி தேடி பிடிச்சு சர்வ் பண்ணணும். சர்வ் பண்றது மட்டும் இல்ல, அவங்களை தேடி பிடிச்சு கொண்டு வந்து அவங்கள வந்து கூண்டுல ஏற்றி சாட்சி சொல்ல வைக்கணும். இந்த சாட்சிகள் சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருக்கு வேற வேலைகள் இருக்கும், வேலை நிமித்தமா வெளியூர் போயிருக்கலாம், டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம், அப்ப அவங்க கிடைக்கிறது கஷ்டம். அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டாக்டர்ஸ் வெளியூருக்கு டிரான்ஸ்பர்ல போயிருவாங்க, அவங்கள கரெக்டா பார்த்து சமன் போட்டு கரெக்டா கொண்டு போய் எழுதுறோம். இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீதிமன்றமும் மனசு வச்சு இந்த வழக்குல சீக்கிரமா அந்த வாய்தா வந்து நான் சொன்ன மாதிரி குயிக்கா சாட்சிகள் விசாரணை அப்படிங்கிறது சீக்கிரமா முடிக்கணும். அவங்களுக்கு பல கட்ட விசாரணை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினிங், அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, சார்ஜை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் சாட்சிகள் விசாரணை, சாட்சிகள் குறுக்கு விசாரணை, சாட்சிகள் குறுக்கு விசாரணை நான் 100 நாள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு அட்வொகேட் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி சீக்கிரமா விட்னஸ் விசாரணை முடிச்சுட்டு, எதிர்த்தரப்பு விட்னஸ் இருக்கும் அத மாதிரி இருந்தா கூட அதையும் சீக்கிரமா முடிச்சு, அப்புறம் ஆர்குமெண்ட் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட்டையும் குயிக்கா அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து அவங்க டிக்டேட் பண்ணி அதை டைப் பண்ணதுக்கே ஒரு டைம் இருக்கும். இவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸ் எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தக்கூடியது தானே? ஆமா, நிச்சயமா. அப்ப ஒரு மாநிலத்துல இது முடிச்சு காட்டியிருக்காங்களே, அவங்க வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்க செஞ்சு காட்டியிருக்கிறது உதாரணமா எடுத்து நம்ம செய்யணும். இப்ப அவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம மாநிலத்துல ஜனத்தொகை வந்து மக்கள் தொகை 8 கோடி கிட்டத்தட்ட, அங்க வந்து 23 கோடி 24 கோடி இருக்கு. நம்மள மாதிரி 3 மடங்கு ஜாஸ்தி, குற்றங்களும் 3 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு வழக்குகளும் 3 மடங்கு ஜாஸ்தி இருக்கும், நீதிமன்றங்களும் அதே மாதிரி ஜாஸ்தி இருக்கும். ஆக அவங்க வழக்க முடிச்சிட்டாங்கன்னா உண்மையில அது பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அவங்கள்ட்ட எவ்வளவு வழக்குகள் பெண்டிங் இருந்தது,
எவ்வளவு நீதிமன்றங்கள் இருக்குது அதை பார்க்கணும். அவங்க எப்படி முடிச்சாங்க அப்படிங்கறத பார்த்து அதே மெத்தட நம்மளும் அடாப்ட் பண்ணி நம்மளும் வந்து பெண்டிங் கேசஸ் சீக்கிரமா முடிக்கிறது நல்லது. அதாவது தாழ்த்தப்பட்ட காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,44,000 கேசஸ்ல கிட்டத்தட்ட 76,000 கேஸ அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து அந்த தகவல்கள், அந்த புள்ளி விவரங்கள் சொல்றது. 76,000 கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுதான் அந்த 2 வருஷத்துக்குள்ள பதிவான இந்த 1,44,000 கேசஸ்ல 76,000 கிட்ட அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுல தான் வந்து இந்த 97,000 பேர் கான்விக்ட் ஆயிருக்காங்க. இப்படிங்கிறது தான். எல்லா மாதிரியான வழக்குகளும் இருக்கு. எல்லா வந்து போக்சோவும் இருக்கு. இதுக்கு கீழே வந்து மரண தண்டனை கிடைச்சவங்க இருக்காங்க, 20 வருஷம் தண்டனை கிடைக்காங்க, எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல நான் ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது வந்து உண்மையிலேயே இப்போ சார் சொல்ற மாதிரி பிரச்சனை வந்து நிறைய நம்ம இதுல நீதிமன்றங்கள் இல்லப்பா, நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் அந்த நிறைய நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்றத மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இது வந்து தமிழ்நாட்டுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா? எதனால வந்து நம்ம அந்த அளவிற்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கான காரணமா நீங்க என்ன விஷயங்களை பார்க்கறீங்க? முதல்லங்க, ஒவ்வொரு வருடமும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சிடென்டல் அண்ட் சூசைட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரைம்ஸ் இன் இந்தியான்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. 24 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு வருஷமும் எந்த மாநிலத்தில் அதிகமான கிரைம்ஸ் இருக்கு, எந்தெந்த மாநிலத்துல கன்விக்ஷன்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பார்க்கும் பொழுது பெர் கேபிட்டா 7.4ல அதிகமா இருக்கிறது வந்து யூபி தான். யூபி தான் நம்பர் 1ல இருக்கு. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் 5.4 பெர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும். ஸோ யூபியில வந்து அதிகமான கிரைம்ஸ் இருக்குன்னு தெரியும். நமக்கு யூஸ்வலாவே நமக்கு மாநிலத்தை பத்தி பேசும்பொழுது அதிகமான கிரைம்ஸ் இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. அந்த மாநிலத்துல வந்து அது பழைய நான் சொல்றது இப்போ கிடையாது. நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து அகிலேஷ் யாதவ் ஆட்சி காலத்துல இருந்து அவங்க அப்பா ஆட்சி காலத்துல வந்து நிறைய கிரைம் ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற மாநிலமாக யூபி தொடர்ச்சியாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இதுல ஒரு நல்ல விஷயம் நான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கிறது, இந்த பேர் ஆபரேஷன் கன்விக்ஷன். நீங்க வந்து கன்விக்ட் பண்ணணும், என்னென்ன கிரைம்ஸுக்கு வந்து நம்ம ஒரு கன்விக்ஷன் ப்ராப்பரா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அந்த காட்டுகிற அந்த முனைப்பு ரொம்ப முக்கியமானதை நினைக்கின்றேன். ஏன்னா நம்ம தொடர்ச்சியா ஒரு லால ஸ்டேட், அது வந்து அதிகமான கிரைம்ஸ் நடக்கும், அங்க நிறைய ரவுடிஸ் இருப்பாங்க, குண்டாஸ் இருப்பாங்க, அங்க வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கும், பாலியல் குற்றங்கள் நடக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு அரசாங்கம் வந்து அந்த மாதிரி முன்னெடுப்பு நடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 வருடங்கள்ல எல்லா விதமான கேசஸுமே பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லிருக்காது, இது வந்து ஏதோ பெட்டி ஆஃபெண்டர்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன திருட்டு வழக்குகள் குற்ற வழக்குகள் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஆர்கனைஸ்டு மாஃபியாவா இருந்த ஒரு 69 மாஃபியால கிட்டத்தட்ட ஒரு 29 மாஃபியாவை காலி பண்ணிருக்காங்க. அதாவது கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய வந்து இந்த மாஃபியா கேங் தான் நம்ம அந்த ட்ரக்ஸ் சப்ளையா இருக்கலாம், கன்ஸாக இருக்கலாம், நிறைய வந்து அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் பண்றது இந்த மாஃபியா மாதிரியான ஆட்கள் தான் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்து போக்சோ வழக்குகள் எல்லா வழக்குகள்லையுமே அந்த அதிகமான அதுல வந்து அந்த ரேட் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,14,029 ஐடென்டிஃபைட் கேசஸ்ல 74,000 கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டு 69,422 கேஸ்க்கு வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுல 68 கிரிமினல் வந்து டெத் சென்டென்ஸ், நீங்க வந்து தூக்கு, 8,172 கிரிமினல்ஸ்க்கு வந்து வாழ்நாள் ஆயுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், 20 வருடங்களுக்கு மேல வந்து 1,453, 20 வருடங்கள் குறைவா வந்து 87,465 பேருக்கு வந்து இத்தனை பேருக்கு இந்த வழக்குகளில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் பார்க்கின்ற ஒண்ணு. இன்னொன்று அதே மாதிரி இந்த ஆர்கனைஸ்டு மாஃபியால 69 மாஃபியால 29 மாஃபியாவை காலி பண்ணிருக்காங்க. நோட்டோரியஸ் கிரிமினல்ஸா இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிருக்காங்க. போக்சோ ஆக்ட்ல கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த 68 டெத் பெனால்டி சொன்னேன் இல்லையா, அதுல வந்து 7 வந்து போக்சோ ஆக்ட், மீதி வந்து 48 ஹீனஸ் கிரைம்ஸ் இருக்கு. சோ அந்த போக்சோ ஆக்ட்லயுமே ஒரு முக்கியத்துவத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது காமிக்குது. இது ஏன் சொல்றேன்னா, பல நேரங்களில் நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டெல்லாம் பொறுத்து பேசுற போது இல்ல இந்தியாவை தொடர்ச்சியாக பேசும்பொழுது போக்சோல வந்து கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. போக்சோல வந்து நீங்க சில டேட்டெல்லாம் படிக்கும் போது ஒரு 20% கன்விக்ஷன் கூட கிடையாது. நிறைய இப்ப தமிழ்நாட்டு ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சு அதுல வந்து ஒரு 1,600 வழக்குகள்ல கிட்டத்தட்ட ஒரு 800 வழக்குகள்ல வந்து போக்சோ கன்விக்ட் ஆகாம வெளியே போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ போக்சோலையும் ஒரு முன்னெடுப்பு காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் பார்க்கிறேன். அதுல வந்து இந்த ஏன்னா இந்த போக்சோ வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள்ல இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்றாங்களா, அதை அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டான டயத்தில் எடுக்கிறாங்களா, அதை ஒழுங்கா விசாரிக்கிறாங்களா, அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அதுல இருந்து விடுபடுவதற்கு நீங்க அந்த வழக்கை எவ்வளவு துரிதமா நடத்தி முடிக்கிறாங்களா அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்கள். இன்னும் நம்ம வந்து சரியாவே ட்ரைனிங் கொடுக்கலன்றது தானே நம்ம நிறைய வழக்குகள் இப்ப நிறைய வழக்குகள். ஆமா, நிறைய வழக்குகள். இன்னும் சொல்ல போனா இப்ப தமிழ்நாட்டுல அந்த கேஸ் படிக்கும்போது சொல்றாங்க,
நீங்க வந்து அந்த அந்த குழந்தை வந்து ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளா இருந்தா அந்த 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 குழந்தை போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அனுப்பணும். நீங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸோட அனுப்பணும், அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பணும். நம்மளோட காவல்துறையில பல நேரங்கள்ல அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி வச்சுட்டு வேற புது ட்ரெஸ் போட்டெல்லாம் அனுப்புறாங்க. அவங்க அவங்க வேற பாயிண்ட்ல யோசிக்கிறாங்க. பட் ஆனா இது வழக்கின் தன்மையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். இது அந்த எவிடன்ஸை கூட கொடுக்க மறந்துடுறாங்க. அதே மாதிரி தேவையில்லாம பல நேரங்கள்ல எந்தெந்த பேப்பர்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு அனுப்பணும், எந்தெந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு அனுப்பணும், எதை எங்க அனுப்பணும் தெரியாம புரியாம சில முடிச்சிட்டு இருக்காங்க. சார்ஜ் ஷீட் போடுறதே இல்லை. நீங்க ஒரு ரொம்ப சீரியஸான வழக்கு, அதுல வந்து ஒரு 5 வருடங்களுக்கு நீங்க சார்ஜ் ஷீட் போடாத காரணத்தினால லட்சக்கணக்கான வழக்குல டிராப் பண்றோம்னு போய் போலீஸ் சொன்னாங்க. அது பல தடவை பேர் பேசுறீங்க, போலீஸ் சொன்னாங்க. அப்ப கோர்ட் ஒரு கேள்வி எழுப்புச்சு, காவல்துறை மக்களுக்காக வேலை செய்தீர்களா அல்லது நீங்க வந்து ரவுடிகளுக்காக வேலை செய்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. லட்சக்கணக்கான சார்ஜ் ஷீட் போட முடியல, சார்ஜ் ஷீட் போட்டவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி அதெல்லாம் மாறணும் அப்படின்னா மெயினா நம்ம எப்பொழுதுமே சொல்றது, நீங்க வந்து சார் சொல்லும் போது கோர்ட் ஒரு பார்ட், போலீஸ் ஒரு பார்ட்னர். காவல்துறை தங்களோட கடமை நாங்க செஞ்சுட்டோங்க, நாங்க வந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் அரசு தரப்போ இல்ல எதிர்த்தரப்போ வந்து வேணும்னே இந்த வழக்கை இழுத்தரிக்கிறாங்கன்னா ஓகே ரைட், காவல்துறை எங்க கடமை சரியா செஞ்சிருச்சு. இங்க பிரச்சனை கேட்டீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ்ல தான் காவல்துறை எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுமோ தாக்கல் செய்கிறார்கள். பல நேரங்கள்ல இன்னும் 120 ஸ்டேட்மெண்ட் வாங்கல, மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் வாங்கல. இப்ப 45 நாள்ல ஒரு வழக்கு முடிஞ்சதே நம்ம பார்த்தோமே. வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வந்து 45 டேஸ்ல முடிச்சு கொடுத்திருக்காங்கல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த மீடியா போக்கஸும் அதுல இருந்துச்சு. அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு திமுக காரரா இருப்பாரா அப்படின்னு, அந்த அவரே திமுக காரரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலமாக எழுந்தது. இதெல்லாம் இருக்கும் பொழுது அதே நேரத்துல அந்த வழக்கு அவசரமா முடிச்சு சொன்னது அந்த சாருங்கிறது யாரும் இல்ல அப்படிங்கறத அந்த பாயிண்ட் எப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அது மீறி ஏதாவது பேசுறீங்கன்னா உங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துருங்கிற அளவிற்கு அது அரசியல் காரணங்களும் அதுல இருந்தது. ஒரு பக்கம் அரசியல் காரணங்களும் ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது. நீங்க அந்த மாதிரியான சென்சிட்டிவ் நீங்க ஒண்ணு இல்லைங்க, தஸ்வந்த் தானே அந்த பையன் ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் குற்றத்துக்காக உள்ள போறான், அவனுக்கு சார்ஜ் ஷீட் போடாம ஜாமீன்ல வெளியே விடுறாங்க. வெளியே வந்து அவங்க அம்மா கொண்டுட்டு போனான். இது நம்ம பார்த்து தானே இருந்தோம். எவ்வளவோ வழக்குகள்ல நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஒரு கடுமையான பாலியல் குற்றவாளி வெளியே வர 90 நாள் வெளியே வர்றான், எப்பறம் நீ வெளியே வர, அவ்வளவுதான். கோர்ட் என்ன சொல்றது, 90 நாள் மேக்ஸிமம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை வெளியே விட்டு சார்ஜ் ஷீட் போட முடியாது. சார்ஜ் ஷீட் நாங்க போடுறதே கிடையாது, ஸ்டேட்மெண்ட்டே நாங்க வாங்குறது கிடையாது. நாங்க சென்சிட்டிவான வழக்குகள் அழுத்தம் இருக்கு, பிரஷர் இருக்கு, தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் பேசுறாங்க, மீடியா பேசுறாங்க, இதை பார்த்து எப்பதான் பேசிட்டே இருக்காங்க. இதனால நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆகுதுன்னு நினைச்சா மட்டும்தான் காவல்துறை விரைந்து அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பல காவல் நிலையங்கள்ல சார்ஜ் ஷீட் போடல ரொம்ப கஷ்டமான வேலைங்க, அதெல்லாம் நாங்க எப்படிங்க போடுறது அப்படிங்கிற பார்வைதான் பொதுவாக இருக்கின்றது. அந்த பார்வை மாறணும். ஏன்னா ஒரு மாநிலத்துல நீங்க சட்டம் ஒழுங்கு, காவல்துறையும் நீதித்துறையும் சரியாக இருந்தார் என்றால் 50% பிரச்சனையே வராது. இவங்க 2 பேரும் சரியா இல்லைன்னா நிறைய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அதுதான் பல மாநிலம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமா வேலை செய்யலாம். ஆனா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டேட்டா வந்து கொடுத்தது பிரஸ் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. இது வந்து காவல்துறை பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்சிஆர்பி டேட்டாவோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா சில நேரங்களில் என்சிஆர்பி டேட்டாவோட பார்க்கும்போது மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்டல் டேட்டா அப்படி நிறைய ஆச்சு. எதிர்கட்கரே சொல்றாரு, நாங்க கொடுக்குற டேட்டா ஒண்ணு, அவங்க கொடுக்குற டேட்டா ஒண்ணு, இதே மாறுதுன்னு சொல்லி கேட்கின்றார். அந்த மாதிரியானதெல்லாம் இல்லாம உண்மையான ட்ரூ டேட்டாவா இருக்கணுங்கிற மட்டும் தான் என்னுடைய ஒரு பார்வையாகவும் இருக்கு. சேர்த்து நான் பதிவு செய்யறேன். இந்த இடத்துல ஜெயகண்ணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, புதிய குற்றவியல் சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்ததுல இருந்து நிறைய வழக்குகளுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம பின்பற்றி வரோமா அப்படின்றது ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இப்போ சமீபமாக இந்த 1 வருடமாக நம்ம அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி வழக்கெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தமிழ்நாட்டில் முடிச்சிட்ருக்கோமா? அது நடக்குதா இல்லை நடைமுறையில் பழைய சிக்கல்கள் தான் தொடர்ந்துட்டு இருக்கா? எப்படி வழக்குகள்லாம் போயிட்டுருக்கிறதா நீங்கள் பாருங்கள். இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக நீங்கள் கேட்டதுனால, சட்டத்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றுபவரும் மத்திய அமைச்சராகவும் இருந்த சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் சொன்ன கருத்தை உங்கள்கிட்ட சொன்னால் சரியாக இருக்கும். சட்ட விதிகள் என்ற பெயரில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணம் பழைய சட்டங்களே கட் அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. இதனால் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. இதனால் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுகிறதுங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததாக சட்டங்கள், முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு தேவையற்ற பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு. வந்து அண்ணன் ராஜாராம் அவர்களும் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்ன கருத்துக்களிலிருந்து நான் என்ன மாறுபடுறேன்னா, உத்தரப்பிரதேசத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த கன்விக்ஷன் என்று சொல்லக்கூடிய தண்டனை தீர்ப்புகளின் அடிப்படையில் நீங்கள் வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றால் அது சட்டத்திற்கு புறம்பானது. இப்படி என்ன அடிப்படையில்னா, ஒரு வழக்கை நீங்கள் வந்து கன்விக்ஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் கன்விக்ஷன் கொண்டு போறீங்கன்னா அப்போ அந்த வழக்கினுடைய நீதி சாய்வு, மனைச்சாய்வு அப்படிங்கிறது, பயாஸ் அப்படிங்கிறது வந்துடும். இந்த வழக்கை நீங்கள் தண்டனைக்கு தான் கொண்டு போறீங்கன்னா அப்போ நீதிமன்றம் எதற்கு?
எல்லா வழக்கையும் நீங்க அப்படித்தானே அணுகணும். சொல்லிடுறேன். வழக்கை அணுக ஒரு வேண்டிய செய்தி முறை என்ன? ஒரு முறை பாருங்க, வழக்கை பொறுத்தவரை நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் வந்து இப்ப நடந்தது பாத்தீங்களா, அந்த அஜித் குமார்லாம், அவரெல்லாம் காவல்துறை குற்றவாளியாக முடிவு செய்தது. முதல்ல அது அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா அது குறித்து விசாரணை எல்லாம் நடைபெறாமல் அங்கேயே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் வந்து காவல்துறையினோட நடவடிக்கை என்று சொல்கிறேன். நீதிமன்றம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்தியா முழுக்க இது போன்ற லாக்கப் மரணங்கள் தான் நகலும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீதிமன்றங்கள் என்பது தண்டனை தீர்ப்புகளுக்கானதல்ல, நீதிமன்றங்கள் என்பது விசாரணை நீதிமன்றங்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு வழக்கு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பிறகுதான் அது தண்டனையோ விடுதலையோ செய்யப்படும். சொல்ற பாயிண்ட் ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம் அப்படின்னா இல்ல, ஏத்துக்கிறதுக்கு இல்ல, இதுதான் சட்டம். நிறைய நேரங்கள்ல நீதிமன்றங்கள்ல இருந்தே வரக்கூடியது என்னன்னா, நாங்க எப்படி வெயிட் பண்ணாலும் எந்த எவிடன்ஸ் இல்லங்கறாங்க. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன், அது வந்து அரசு நிர்வாகத்தின் தவறு. அரசு நிர்வாகத்தின் தவறு. அப்ப நீங்க வந்து அப்ப ஆபரேஷன் கன்விக்ஷன்னா அந்த இடத்தை அவங்க சரியா மிகப்பெரிய தவறுங்கற. உத்தரப்பிரதேசத்தை வந்து நீங்க தவறான ரோல் மாடலா வச்சுக்க வேணாம். முன்மாதிரி என்பதை நீங்க சரியான ரோல். உத்தரப்பிரதேசத்துல சிறுபான்மையினர் நடத்தப்படுகிற உங்களுக்கு தாக்குதல் தெரியுமா? எல்லா இடத்துலயும் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுல இல்லையா? நீங்க சமூக நீதி பேசுற தமிழ்நாட்டுல இல்லையா? எந்த உங்க சிறுபான்மையினர் இடங்களை ஆக்கிரமிப்பு அகற்றறங்கற பேரு ஜேசிபியை கொண்டு போய் இடிக்கிற அந்த அதெல்லாம் உங்களுக்கு இதுல தான் வரும். இங்கேயும் அதே மாதிரியான விஷயங்கள் நடந்தது, மறந்துடாதீங்க. ஒரு முக்கியமான செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் நடந்தது, இப்ப ரீசன்ட்டா நடந்திருக்கு. ஜெகதீஸ்வரன் நிறைய இடத்தை சொல்றாரு. ஒரே ஒரு சட்டத்திற்கு மாறாக நடக்கின்ற எந்த ஒரு செயலையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணவே கூடாது. அதுதான் சட்டத்தின் அடிப்படை. அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்பின்படி நீங்கள் சொல்லக்கூடிய நீதிமன்றம் என்ற அமைப்பு ஒன்று இல்லை என்றால் இங்கு மனித உரிமை மீறல்களும் குற்றவியலுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே காவல்துறை முடிவு பண்ணுவாங்க. சரி சார், ஒரு நீங்க சொல்றது வந்து சரியான பாயிண்ட். ஒருவேளை குற்றவாளி இல்லாமல் இருந்தால் அந்த பர்சனுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படணும், போகணும்ங்கறீங்க. நீங்க கரெக்டா அந்த கேஸை கொண்டு போயிட்டீங்கன்னா அவர் குற்றவாளி இல்லன்னா அவர் தப்பிச்சிர போறாரு, குற்றவாளியா இருந்தா அவர் தண்டனை கிடைக்கும். அண்ணன் ராஜாராம் அவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நபர் மீது நீங்கள் குற்றமே செய்திருந்தாலும் அந்த நீதிமன்றம் உங்களுக்கு அதாவது தண்டனை வழங்கப்படும் வரை அந்த நபரை நீங்கள் குற்றவாளி என்று சொல்ல முடியாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். அந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியும். நீதிமன்றம் வந்து தண்டனை என்றைக்கு வழங்குகிறதோ நீங்கள் இந்திய நீதிமன்றங்களுடைய அந்த நடவடிக்கைகளை நடைமுறைகளை வேணா குறை சொல்லலாம், இந்திய சட்டங்களை குறை சொல்ல முடியாது. இல்ல, இந்த இடத்துல நீங்க வழக்குகளை விரைந்து விசாரித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. விரைந்து விசாரிக்கிறதுனா அதற்கான விஷயங்களை எல்லாம் துரிதப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறது. ரொம்ப தாமதமான ஒரு நீதி கிடைக்காம கரெக்டான டைம்ல பாதிக்கப்பட்டவருக்கும் சரி குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சரி ஃபாஸ்டா நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நிரபராதியா இருந்து விடுதலைக்கு வந்துட வெளியில வந்துட போறாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது அதன் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தண்டனையாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம். ஆனால் இந்த வழக்கு தாமதப்படுத்தாமல் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற செய்தி அடிப்படை. அதை விடுத்து நீங்க ஆபரேஷன் கன்விக்ஷன்னா என்ன? விரைவா கேஸ டிஸ்போஸ் பண்றது ஆபரேஷன் ஜஸ்டிஸ்னு சொல்லுங்க. அது அவங்க பேர் வச்சிருக்காங்க, நம்ம ஒண்ணும் பேர் வைக்கல. யாரா இருந்தாலும் தவறுதான். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், அவங்க பேர் வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணனுக்கு தெரியும். ஒரு நீதிமன்றத்தில் வருகின்ற வழக்கு என்பது நீங்களும் நானும் முடிவு செய்வதல்ல. நீங்க யூபில நடக்குதுன்றதுக்காகவே இதை எதிர்க்கிற மாதிரி அப்படி எல்லாம் தெரியல. யூபி இல்ல, பீகார்ல நடந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவில் நடந்தாலும், கர்நாடகா. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை குறை சொல்லுகின்ற அளவுக்கு மற்ற நீதிமன்றங்கள்லாம் சிறப்பா செயல்படல. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு செய்தியும் சொல்லி விடுறேன். அடிக்கடி நான் சொல்லுகிற செய்தான், காவல்துறை என்பது அரசினுடைய ஏவல் துறை அல்ல, நீதித்துறையினோட சபார்டினேட். அண்ணன் உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அதெல்லாம் எல்லாம் இருக்கு சார், நடைமுறையில அதான். ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன். ஒரு வழக்கு வருகிறது இல்ல, நான் சொல்றேன், ஒரு வழக்கில் புகார் கொடுக்கிறார். அந்த புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது. அதன் பேரு மனு ரசீது வழங்கப்படுகிறது. அந்த மனு ரசீதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வழக்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்று. நீங்கள் அழுத்தம் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை போட்டா கூட அதன் பிறகு நீதிமன்றத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்யப்படும். ஒண்ணு. அடுத்து நீங்க இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு வந்துருது. கோர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நடைமுறைகள் இருக்கிறது. எடுத்த எடுப்புலயே ஒரு விஷயம் சொல்லுங்க, தெளிவாக தெரியக்கூடிய வழக்குகள்ல கூட சொல்ற மாதிரி மீடியா வெளிச்சம் இருக்கிற வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட்டு அதுவுமே தவறு.
நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு மீடியா வந்து அஜித்குமாரை ப்ரோமோட் பண்ணும்போது அந்த செய்தி வெளியில வரும்போது அந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கிறது என்றால் இது போன்ற எத்தனையோ வழக்குகள் லாக்அப் மரணங்கள் தெரியாமல் இருக்கிறது, அதெல்லாம் வெளியில வரல. நான் சொல்லக்கூடியது இந்த இடத்துல மீடியாவுக்காக பத்திரிகை யாருக்காகவும் நீதிமன்றம் பார்ப்பதே கிடையாது. நீதிமன்றத்திற்கு அண்ணன் சொல்ற மாதிரி நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு தேவையானதை ஆமா, நீதிமன்றத்திற்கு கேட்பதெல்லாம் சாட்சியங்களும் ஆவணங்களும் தான். அத கொடுக்கிற இடத்துல அரசுடைய கடமை. நீங்க காவல்துறை சரியான முறையில் புலன் விசாரணை செய்வதும் அதற்குரிய ஆவணங்களை தயார் செய்வது காவல்துறையோட கடமை. நீதிமன்றத்தை பத்தி இப்ப யாருமே நீதிமன்ற குறை சொல்ல. நீங்க ஹியரிங் போடும்போது உங்களுக்கு வாய்தா வாங்குறதுக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஒரு செய்தி சொல்லிடுறேன், அதுதான விஷயம். ஒரு செய்தி சொல்லிடுறேன். தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றங்களை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றங்களை தவிர செஷன்ஸ் கோர்ட் என்று அழைக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம் அத்தனையிலும் கட்சிக்காரர்கள் தான் அரசு வழக்கறிஞர்கள். ஆனா உண்மை இல்லையான அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு சார்ந்த நீதியை, ஒரு சார்பான தகவல்களை அந்த அரசுக்கு தேவையானதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு மரபு ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க வந்து கீழமை நீதிமன்றங்கள்ல தேர்வு எழுதி வருகின்ற அரசு வழக்கறிஞர்களை நீங்கள் அதன் பிறகு பதவி உயர்வு கொண்டு வந்தீங்கன்னா செஷன்ஸ் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் வழங்கப்படுகின்ற போது ஒரு வகையில் சரியாக இருக்கும். இந்த அடிப்படையை தான் மகளிர் நீதிமன்றங்கள் போன்ற சென்சிட்டிவ் இந்த நீதிமன்றங்கள்ல இப்பொழுதெல்லாம் சமூக நலத்துறையின் கீழும் கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியரின் கீழும் வழங்கப்படுகின்ற சமூக நல ஆர்வலராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நியமிக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு போக்சோ சட்டங்களில் உட்பட்ட அதிகமான தண்டனை தீர்ப்புகள் கிடைக்கின்றன ஒரு பக்கம். அடுத்ததாக நீங்க அமர்வு நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம் அத்தனையிலையும் கட்சிக்கார வழக்கறிஞரணியை சார்ந்தவர்கள் தான் நீங்க அரசு வழக்கறிஞராக நியமிக்கும் போது அது அரசு சார்ந்தது வரும்போது அவங்களுக்கு தேவையான நீதியை பெறுவதற்கான முயற்சி தான் இருக்குமே ஒழிய இதர அடிப்படை சிதைந்து போகும். இந்த அடிப்படை. இன்னொன்று, அதே அரசு வழக்கறிஞர்களை தான் பிறகு உயர் நீதிமன்ற நீதியரசர்களாக நியமிக்கிறார்கள். இப்பொழுது இந்த கேள்வி நீங்க வரலாம், நீதிமன்றங்கள் என்பதே இப்படியான நடைமுறையில் இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் உங்களுக்கு நீதி கிடைக்கும்? அதே சொல்றேன், புகார்கள் வழங்கப்பட்டதுக்கு பிறகு புகார்தாரரோ எதிரியோ பிரைவேட் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செக் மோசடி வழக்குகள், தனியார் வழக்குகள், ரிட் மனு தாக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் இரண்டு தரப்பினரும் அவர்களுடைய கடமையை செய்கிறோம். நீதிமன்றம் அதற்குரிய தீர்ப்பை வழங்கும், அவ்வளவுதான். நீங்க சொல்றது குற்றவியல் வழக்குகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வழக்குகளில் தண்டனை தீர்ப்புகளும் விடுதலை தீர்ப்புகளும் வழக்கின் நடைமுறையை பொறுத்தது, குற்றச்செயல்களின் தன்மையை. இப்போ ஒரு அரசு வந்து முனைப்பு காட்டினா இல்லப்பா எனக்கு வந்து எல்லாம் கரெக்டா நீதி கிடைக்கணும், சாமானியனுக்கு நீதி கிடைக்கணும், போறவங்களுக்கு குற்றவியல் வழக்குல நீதி கிடைக்கணும்னு ஒரு முனைப்போட களமிறங்கி காவல்துறையை முடுக்கி விட்டா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இன்னும் சொல்ல போனால் அரசு துறை, குறிப்பாக அந்த குற்ற புலனாய்வு அவர்கள் வழக்கு தொடரக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல இதை முழுமையாக ஈடுபடும் பொழுது அந்த வழக்கில் 90% உண்மையாக தவறு நடந்தால், குற்றம் நடந்திருந்தால் தண்டனைகள் கிடைக்கும். அது கரெக்ட். குற்றம் நடந்திருந்தா தான கொடுக்கணும், அது வேற விஷயம். அந்த அடிப்படை எல்லாரையும் கன்விக்ட் பண்ணனும்னு அவசியம் இல்ல சார். கேஸ் டிஸ்போசல் தான் இங்க மெயினா இருக்கு. நீங்க எந்த ஒரு வழக்கையும் முடிவு செய்து விட்டு நடத்தவே முடியாது. அந்த வழக்கினுடைய ஆவணங்களும் சான்று பொருட்களும் தான் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கினுடைய ஏதேனும் ஒரு சிறிய சந்தேகம் இருந்தால் கூட நீங்க அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட முடியாது. அதன் பிறகு மேல்முறையீடுகள் இருக்கிறது. மேல்முறையீடுகளுக்கு பிறகு அந்த வழக்கு நீர்த்து போய் இன்னும் சொல்லணும் பல ஆண்டுகள் நடந்தது பிறகு உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு விடுதலை செய்தாலும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அது ரைட், அதுதான் நடைமுறை, அதுதான் இப்படியெல்லாம் இருக்கிறது. சட்ட நடவடிக்கை என்பது யாரேனும் ஒரு சாதாரண ஒரு அப்பாவி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற. நான் கேட்கறது ஒரு நியாயமா ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த பீரியட நான் கேட்கிறேன். இப்போ ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் இப்ப எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள இன்னமும் நம்ம நடத்த முடியுதா? இல்ல, குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, முன்னாடி மாதிரியான வழக்குகளை வந்து நீங்க நீட்டிச்சு நடத்த முடியாது. இப்போலாம் வழக்குகளை பார்த்தீங்கன்னா முடிந்த அளவிற்கு மீடியேஷன் இருக்குது. உங்களுக்கு சாதாரண சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும், மற்றபடி இந்த உங்களுக்கு அது என்ன சொல்ற விபத்துகள் இது போன்ற வழக்குகள்லாம் உடனடியாக உங்களுக்கு மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன் போன்ற அந்த உட்கார்ந்து பேசி சமரச மையங்களில் முடிக்கப்படுகின்றன. இது போன்ற வந்து ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஆண்டுதோறும் முடிக்கப்படுது. நீண்ட காலம் நடத்தப்பட குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரை நீங்கள் குற்றவியல் வழக்குகளை நீங்க ஆவணங்களின் அடிப்படையிலும், சாட்சியங்களின் அடிப்படையிலும், சான்று பொருட்களின் அடிப்படையிலும் தான் பார்க்க முடியுமே ஒழிய நீங்கள் மெக்கானிக்கல் என்ற இயந்திரத்தனமாக உங்களுக்கு தண்டனை வழங்கப்பட முடியாது, கூடாது. இல்ல சார், இப்ப இவ்வளவு கேஸ்ல அவங்க கன்விக்ஷனா ஒண்ணு எந்திரத்தனமா நடந்திருக்குன்னு யாரும் சொல்லல சார். எல்லாமே முறைப்படி தானே நடந்திருக்கணும், இஷ்டத்துக்கு நடக்க முடியாதுல்ல. அங்க இருக்கிற நீதிமன்றமும் அதை கன்சிடர் பண்ணி தானே கொடுத்திருப்பாங்க. தாமதப்படுத்தாமல் அந்த வழக்கை நடத்துகின்ற பொழுது அந்த வழக்கினுடைய சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக மாற மாட்டார்கள். அந்த ஆவணங்கள் நான் சொல்றேன் ஃபாஸ்டா நீங்க கொண்டு போனீங்கன்னா அதற்கான உங்களுக்கு ரொம்ப இழுத்துட்டீங்கன்னா யாரும் வர. விரைவு நீதிமன்றங்கள் உங்களுக்கு அமைக்கப்பட்டன. விரைவு நீதிமன்றங்கள்ல இருந்த
அந்த வழக்குகளை மீண்டும் வந்து சாதாரண நீதிமன்றமாக ஆக்கிட்டாங்க முன்னாடி. அதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு பிரைவேட் கேசஸ் என்று சொல்லக்கூடிய செக் மோசடி வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றங்கள் உண்டு, அதில் வழக்குகள் நடக்கிறது. இன்னொரு செய்தி என்னன்னா, குற்றவியல் நடைமுறை விதிகளின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். சரி, ரைட். இந்த இடத்துல ராஜாராம் சார், காவல்துறையில் தான் நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. பார்த்தா அவர் சொல்றதை பார்த்தா காவல்துறையினருடைய வந்து அதான் அவர் சொல்றாரு, நிர்வாகம் சரியில்லை, அந்த இடத்துல தான் இருக்கு. நீதிமன்றம் கரெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை நீதிமன்றத்தில் இல்லை, இங்க நடைமுறையில காவல்துறை நீங்க சொல்றீங்க எல்லாரும் வரணும்னு, அவர் அந்த பாயிண்ட்ல இல்ல, நிறைய பிரச்சனை இருக்கு காவல்துறை கிட்டங்கிறாரு. இப்போ காவல்துறையை எல்லாரும் குற்றம் சொல்லலாம், ஆனா பட் அவர் வந்து ஒத்துக்கிட்டார் ஒரு விஷயத்த. என்ன சொன்னார்னா, இத மாதிரி வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களதான் வந்து இந்த மர்டர் கேஸ் நடத்தக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்ல பிபியாவும் ஹைகோர்ட்ல பிபியாவும் நியமிக்கிறாங்க. அப்படி நியமிச்சா அந்த வழக்குகள் ஒருதலை பட்சமா தானே போகும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்து, அதுவும் ஆளுங்கட்சிக்கு சார்புடைய ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்து, உண்மையிலே சொல்றேன், நம்ம வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்களை பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். யாரும் இது மாதிரி பேச மாட்டாங்க. உண்மை இது நியாயமா எனக்கு மனசுல தோணும், ஆனா நம்ம பேசினா அதனால பிரச்சனை வரும்னு சொல்லி நான் பேச மாட்டேன். ஆனா அவர் இன்னைக்கு வழக்கறிஞரா இருந்தும் கூட தெளிவா பேசிட்டாரு, பாராட்ட வேண்டிய விஷயம். நான் வந்து என்னோட காவல்துறையில எப்படி இருக்கா? இல்ல காவல்துறையில எப்படி போட முடியும்? கட்சிக்காரங்க வந்து காவல்துறையில வந்து இன்ஸ்பெக்டரா போட முடியுமா? டிஎஸ்பி போட முடியுமா? இல்ல அதுல போடலாம். அவர் சொல்றது என்னன்னா, வழக்கறிஞரா அந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரை வந்து அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு கட்சியில் உள்ள வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ எஸ்பியா போட முடியுமா? அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சட்டத்துல வழி இல்ல. இல்ல சட்டத்துல இல்ல. அவர் சொல்றது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ரைட், அது இருக்கட்டும். இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். இப்ப நான் காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டராகவும் இன்ஸ்பெக்டராகவும் ஏசியாவும் இருந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவன். நான் இன்ஸ்பெக்டரா இருந்த காலத்துல 30 கொலை வழக்குகள்ல கிட்டத்தட்ட 30 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அதனால சிஎம்ட கோல்டு மெடல் எனக்கு கொடுத்தாங்க, எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி. என்னன்னா, சாட்சிகள் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க வெட்டினதை கண்ணால பார்த்தவன், அவன் வந்து அந்த ரத்தம் வந்து அவன் கண்ணு முன்னாலே நிக்கும். அது மறக்கிறதுக்கு முன்னாடி அவனை சாட்சியா கொண்டு கூட்டுல ஏத்திட்டோம்னா அவன் வந்து நடந்ததை அப்படியே சொல்லுவான். பொய் வழக்கு போட்டாதான் சொல்ல மாட்டான். ஆனா அவன் பார்த்த விஷயம், அவன் பாதிக்கப்பட்ட விஷயம் அவன் மெமரியில அப்படி இருக்கும், சொல்றது ஈஸியா இருக்கும். கோர்ட்ல போட்டு ஏத்தி விட்டா போதும், அவனே கடகடன்னு சொல்லிடுவான் என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு. ஆக நீதிமன்றங்களுக்கும் இந்த மாதிரி வழக்குகள் வந்து சாட்சிகள் கரெக்டா சொன்னாங்கன்னா சீக்கிரமா அவங்க கேஸ முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, இத வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு தான் அப்படி வச்சாங்க, ஆபரேஷன் கன்விக்ஷன். ஆனா அந்த கன்விக்ஷனை நீதிமன்றம் தான் கொடுத்தது. அங்க உள்ள நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்திலேயே எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் எல்லாரும் இருந்து எல்லாம் ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுல கொடுத்தாங்க கன்விக்ஷன். ஆனா அத மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கேஸ் எல்லாம் பெண்டிங்க கிடக்குது, எத்தனையோ வருஷங்களா கிடக்குது. அதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி ஜெகதீசன் சார் சொன்னார் பாத்தீங்களா, அதுவும் ஒரு பகுதியில் உண்மைதான். வழக்கு பதிவு போட்டு இப்ப ஒரு ஆள் மேலேயே பல வழக்குகள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு கேஸுக்காக அது ஓபன் பண்ணோம்னா அவர் பேர்ல ஏற்கனவே இருக்கேன், அவர் பேர்ல ஏற்கனவே இருக்கேன்னு எல்லாம் வரிசையா வருது. அந்த மாதிரி ஹிஸ்டரி வந்து சார்ஜ் ஷீட்டர்ஸ் கூட இங்க வந்து கன்விக்ட் ஆக மாட்டேங்கிறாங்களே சார். இங்க அப்படியே தானே திரும்பி அவங்க போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நீங்க அதே காவல் நிலையத்துல அவருக்கு வழக்கு இருக்கான்னு பாக்கணும். வெவ்வேறு காவல் நிலையங்கள் இருக்கும். ஒரு ரவுடி எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு கேஸ் இருக்கும். ஆனா கேஸ் இருக்குன்னா அந்த கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த காவல்துறை முடிவு எடுக்கணும். அந்த சமயத்துல அப்கார்டாகி ஓடி போயிருவான், எம்பிடபிள்யூ ஆயிடும். எந்த ரவுடியும் ஊர்ல இருக்க மாட்டான். இப்ப நான் சொல்ல நினைக்கிற சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க அதுக்கிடையில குறுக்கிட்டீங்கன்னா நான் அதை மறந்துடுவேன். அதாவது இத வந்து கன்விக்ஷன் ரேட்டை கூட்டணும், நிச்சயமா நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த வழக்குகளை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா காவல்துறை வந்து அதுக்காக இது மாதிரி ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்ணணும். அரசு வந்து இந்த வழக்கு இது இருக்கு இல்லையா, நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அதிகமா போட்டு இந்த கேஸ் அதுக்கு பிபி எல்லாம் போடணும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்ல ஏபிபி போட்டு இந்த வழக்குகளை அங்க டிரான்ஸ்பர் பண்ணி சீக்கிரமா நடத்தி அந்த வழக்குகளை முடிக்கணும். இதுக்கு அரசுக்கும் அக்கறை இருக்கு, பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கு இருக்குது. அதே மாதிரி
அந்த நீதிமன்றத்துல ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களும் இந்த வழக்குகளை சீக்கிரமா முடிக்கணுங்கிற எண்ணணும். இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா சார்ட்ட, கண்ணன் சார்ட்ட, நீங்க வாய்தா தானே வாங்குறீங்க, ஒவ்வொரு வாய்தாவும் ஒவ்வொரு வாட்டியும் வாய்தா வாங்கி இழுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னு கேட்டீங்க, நீங்க தான் கேட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதாவது அவங்களோட தரப்பு எதிரிக்கு ஆஜராகிறாங்க, யார் குற்றஞ்சாட்டப்படுறோ அவருக்கு ஆஜராகிறாங்க, அவருக்கு குற்றம் இல்லை அப்படின்னா நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணிட்டு போட்டோம், சீக்கிரமா நீதி கிடைச்சிட போதில்ல, குற்றம் இல்லைங்கிறது சீக்கிரமா தெரிஞ்சிட போதில்ல. அதனால அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீதிமன்றமும் இதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி இந்த வழக்குக்கு இத்தனை நாள் அப்படி ஒதுக்கி அதுக்குள்ள டெய்லி இந்த கேஸ் விசாரிச்சு முடிக்கணும். இப்போ அந்த விஏஓ கொலை பண்ணாங்க இல்லையா ஆறுமுக நேரில, அந்த வழக்குல தண்டனை உடனே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம், இது மாதிரி வழக்குகள் 1-2 தான் இப்போ கிடைக்குது ரெமினிஷன். ஆனா ப்ரொலாங் பண்ணிட்டு இருக்குது. அதே ஞானசேகரன் பேர்ல 17 வழக்குகள் இருக்கு. ஏன் அந்த வழக்கா பண்ண? இன்னொரு பெண்ணையும் இதே மாதிரி இருக்குமா? நீங்க பேசுறது சரியா கேட்கல. கேள்வி எடுத்துக்கோங்க, அப்பதான் எனக்கு முடிக்கணும், டைம் இல்ல சார். ரொம்ப முடிச்சிடறேன், ஒரே இது முடிச்சிடறேன். அதாவது ஞானசேகரன் பேர்ல இன்னொரு பெண்ணையும் பலாத்காரம் பண்ணதா ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வழக்குல ஏன் சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கையும் இவ்வளவு குயிக்கா கொண்டு வரல? அப்படி அதே மாதிரி அவர் பேர்ல 17 கேஸ் இருக்கு, அதையும் ஏன் கொண்டு வரல? ஒரு வழக்கை மட்டும் ஏன் அவசரப்பட்டு கொண்டு வரீங்க? அதே அக்யூஸ்ட் பேர்ல இவ்வளவு வழக்கு இருக்கு இல்லையா? அத மாதிரி நீங்க, அதாவது காவல்துறை உயரதிகாரிகள், இன்னொரு ஜெகதீசன் சார் சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றதுதான் கத்துட்டீங்க. அதாவது கொரோனா பீரியடுக்கு அப்புறம் காவல்துறையில சரியான முறையில சார்ஜ் ஷீட்கள் போடுறது இல்ல, மெயினான கேஸ்களை தான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை ரெவியூ பண்ணணும். உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, எஸ்பி லெவல்ல, அதுக்கு மேல உள்ளவங்க ரெவியூ பண்ணி இந்த வழக்கெல்லாம் ஏன் சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இந்த டயத்துக்குள்ள போடல அப்படின்னா அவங்களுக்கு சார்ஜ் கொடுப்போம்னு சொல்லணும். அதை முதல்ல ரிவ்யூ பண்ணணும், எந்த கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குன்னு. இது மாதிரி காவல்துறையிலையும் நடவடிக்கை எடுக்கணும், அரசு துறையிலையும் நடவடிக்கை எடுக்கணும், நீதித்துறையிலும் நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. ஜெகதீஸ்வரன் சார் சொல்லுங்க. அதாவது இப்ப இவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாவே பிரச்சனை தீந்துருமா, இல்ல வேற ஏதாவது இங்க அடிப்படையாவே ஏதாவது ஒரு முனைப்பே இல்லாம இருக்கா? ஒரு வழக்க நம்ம போட்டோம்னா போட்டப்பா நடவடிக்கை எடுத்துட்டோம், இது போதும் மக்களுக்கு, இது நாங்க பாருங்க நீங்க வழக்கு சொன்னீங்க, நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு ஆக்ஷன் எடுத்தாச்சு, இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறதா? ஆட்சி புரிபவர்கள்ட்ட மனப்பான்மை இருக்கா? அப்படித்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கா ஆட்சி? அதாவது ஒரு விஷயம், இப்போ ஜெயகானந்த் சார் பேசும் பொழுது இந்த ஆபரேஷன் கன்விக்ஷன் அப்படின்னு குறித்து பேசும் பொழுது அதுக்கு அவர் எந்த வாதத்தை முன்வைக்கிறாருன்னா, இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி கன்விக்ஷன் முடிவு பண்ணதுனாலதான் அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க. பிரச்சனை அதுதான். காவல்துறையை நம்ம கன்விக்ட் பண்ண சொல்லல, நீதித்துறை தான் கன்விக்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே. இங்க காவல்துறையே முடிவு பண்ணி என்கவுண்டர்ல போடாதீங்க யாரையும், காவல்துறையை முடிவு பண்ணி அடிச்சு கொள்ளாதீங்க. அது ஜெயராஜ் பெனிக்ஸா இருக்கலாம், அஜித்குமாரா இருக்கலாம், இல்ல கஸ்டோடியல் இடத்துல யார் இறந்து போன விக்னேஷா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். அதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அதுதான் தவறு. அந்த கன்விக்ஷன் கொடுக்குற உங்களுக்கு உரிமையே கிடையாது. அதுக்கு எந்த விதமான உங்க கையை வைக்க கூடாதுங்கிறத கோர்ட் பல தடவை சொல்லியிருக்கு. ஆனா ஒரு நீதிமன்றத்துல போயிட்டு அவங்களுக்கு கன்விக்ட் ஆகுறாங்கன்னா அதுல என்ன பிரச்சனை? நமக்கு அந்த வழக்கு வேகமா முடியட்டுமே, எல்லா வழக்கும் வேகமா முடியட்டுமே. அது குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதினா வெளியே போகட்டுமே, அதுல என்ன இஷ்யூ நமக்கு? அது வேகமா தான், அது ஃபாஸ்ட் ட்ராக். ஒரு அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. நாங்க விமன் கோர்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும்னு சொல்றாங்க. போக்சோ கோர்ட்ஸ் நிறைய தமிழ்நாட்டுல 19 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வேணும். எதற்காக? ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும், கேசஸ் சீக்கிரம் முடிக்கணும். நம்மளே என்ன விமர்சனம் வைக்கிறோம், ஏங்க ட்ரையல் எவ்வளவு நாள் இழுத்துட்டு போகுது, இதெல்லாம் சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களா? இது அது கன்விக்ட் ஆகிறாரா ஆகலைங்கிறது அவர் சொல்ற மாதிரி என்ன தாக்கல் பண்றாங்க, என்ன எவிடன்ஸ் கொடுக்குறாங்க பொறுத்து ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி தான் முடிவு பண்ண போறாரு. நம்ம அதையே இவ்வளவு காலதாமதப்படுத்துறீங்க நம்ம கேட்கிறோம். இது இவ்வளவு காலதாமதம் ஏன்? ஒவ்வொரு வழக்கும் நீங்க சில வழக்குகள் இப்ப நீங்க டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எவ்வளவு பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு ஒரு 25-26 வயசு டிவோர்ஸ் கேஸ் நிக்குதுன்னா 33 வயசு 34 வயசுல டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 10 வருட காலம் அவங்க ஒரு மறுமணத்துக்கு போகணும்னா கூட அது காலதாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்லஸ் அண்ட் மியூச்சுவலா இல்லாட்டி இது மாதிரி இழுக்கிற கேசஸ் எவ்வளவு பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு வாடகை, சாதாரண வாடகை பிரச்சனை 50 ரூபா வாடகை ஏற்றிட்டான ஒரு பிரச்சனை இப்ப 10 வருஷமா நடக்குது, 20 வருஷமா நடக்குது. இதை நம்மளால டீல் பண்ண முடியல. அப்படி இந்த மாதிரி வழக்குகள் இது வேற சொல்றேன். குற்றவியல் வழக்குகளையுமே சொல்றேன். குற்றவியல் வழக்குகள்ல எவ்வளவோ ஒண்ணுலங்க. இப்போ இஸ்லாமிய கைதிகள் அவங்க வைக்கிற விஷயம் என்ன? விசாரணை கைதிகளாவே பல வருடங்களா தொடர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களே சொல்றீங்களா அவங்க எல்லாம் இல்ல குற்றமற்றவர்கள், சீக்கிரமா கேஸ் நடத்த வேண்டியதானே? எதுக்காக கேஸ் நடத்தாம அவங்க ஜெயில வச்சுட்டே இருக்கிறீங்க? விசாரணை கைதிகளா 10 வருஷம் 15 வருஷம் வச்சுட்டு இருக்கீங்க. வேகமா நடத்த சொல்லி நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க, வேகமா நடத்துங்க, அதை சார்ஜ் ஷீட் போடுங்க, இல்ல சார்ஜ் ஷீட் இல்லைன்னு சொல்லி பண்ணுங்க. என்னங்கிறது நீங்க சொல்லணும்ல. நம்மளோட நோக்கம் என்பது இந்த வழக்குகளை, எல்லா வழக்குகளையும் வேகமாக முடிக்க வேண்டும்ங்கிற நோக்கம் நிச்சயமாக இருக்கிற மாதிரி எந்த தவறும் இல்லையே. தீர்ப்பை தானே வாங்கி கொடுக்க சொல்றோம். இல்ல அவனை குற்றவாளின்னு சொல்ல யாரும் சொல்லல, இல்ல இவர் தான் குற்றவாளி நாங்க முடிவு பண்ணிட்டோம் யாரும் சொல்லல.
நீங்க என்ன தாக்கல் பண்றீங்களோ அதற்கு தான் வந்து தண்டனை கிடைக்குதா தண்டனை கிடைக்கலையா அப்படிங்கிறது வரும் முடியும். அந்த இன்டென்ஷன் எல்லாருக்கும் வேணும்னு சொல்றேன். இப்போ ஒண்ணுல ஒவ்வொரு வாட்டியும் உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கருத்தரங்கள நடக்கிற விஷயம் என்ன? பெண்டிங் கேசஸ் 3 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு, 4 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டி மன்மோகன் சிங் காலத்துல இப்ப மன்மோகன் சிங் வரும்போது மன்மோகன் சிங் பேசுறாரு, அடுத்து வந்து வாஜ்பாய் பேசினாரு, பிரதமர் மோடி பேசுற ஒவ்வொருத்தரும் பெண்டிங் கேஸ் ஜாஸ்தியாது, பெண்டிங் கேஸ் ஜாஸ்தியாது, சபார்டினேட் கோர்ட்ஸ்ல இவ்வளவு பெண்டிங் கேசஸ் இவ்வளவு இருக்கு, ட்ரையல் கோர்ட்ஸ்ல இவ்வளவு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இவ்வளவு இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல இவ்வளவு இருக்கு. முடிங்க, கேசஸ் முடிக்கணும், முடிச்சாதானே ஒரு தீர்வு கிடைக்கும், அப்பதானே ஒரு தீர்வை நோக்கி நம்ம போக முடியும். அததான் பண்றாங்க, அதுதான் நம்ம கேட்கிறோம். அதை ஒரு மாநிலம் செய்யும் பொழுது நம்ம வந்து அதை வந்து முறையற்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இல்ல வந்து ஒரு வேற உள்நோக்கத்தோட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வேற விஷயம். இங்க வந்து தீர்ப்புக்காக நாங்கள் வேகமாக இந்த வழக்கை நடத்துகிறோம், அந்த வழக்கை வேகமாக நடத்த வைக்கிறோம்ங்கிறதுல அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். அது வந்து எல்லா மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். இவ்வளவு கேசஸ் ஏன் பெண்டிங்ல வைக்கிறீங்க? போக்சோ கேஸ்ல வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த 6 மாசத்துக்குள்ள முடிச்சு அந்த பொண்ணையோ அந்த பையனையோ அதுல இருந்து ரிலீவ் பண்றதா சரியான ஒரு பார்வையாக இருக்கும். ஒரு 10 வயசா நடந்த ஒரு குற்றத்தை வந்து 18 வயசு வரைக்கும் ஞாபகப்படுத்தி சொல்லுன்னா இதுதான் ஒரு கோர்ட்டோட வேலையா? இதுதான் ஒரு நீதிமன்றமோ இல்ல காவல்துறை செய்ய போற வேலையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த கேஸ் எல்லாம் முடிக்கணும். எம்பிஎம்எல்ஏஸ் மேல வழக்குகள் வருதா, அந்த வழக்குகளை நீங்க வந்து ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும். அப்பதான் வந்து தன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பிரதிநிதி ஊழல் குற்றவாளியா இல்லையா, உண்மையிலே ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, இல்ல ஃபேக் பண்ணி ஜெயிச்சாரா அப்படிங்கிற இந்த வழக்குகளை எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான வழக்குகளுக்கு ஒரு கால நிர்ணயம் செய்ய வேண்டும்ங்கிறதா ஒரு அடிப்படை ரிஃபார்ம் நம்ம பேசும் பொழுது இந்த மாதிரியான வழக்குகளை வேகமாக முடிப்பதில் எந்த தவறும் இல்லை. இதை எல்லா மாநிலங்களும் நல்ல விஷயத்தை பின்பற்றலாங்க, ஒன்றும் தவறு இல்லைங்க. யூபியில நடந்துச்சு அதனால நாங்க பின்பற்ற மாட்டோம், பீகார்ல நடந்துச்சு பின்பற்ற தேவையே இல்லை. நல்ல விஷயங்களை நீங்களே பெருமையா சொல்றீங்களா, எங்க திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தா பல ஊர்களில் வந்து இலவச பேருந்துகள் விடுறாங்க, பல இடங்கள்ல வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்துல என்ன தப்பு? ஒரு நல்ல மாடல் இருக்கு, அந்த மாடல் எடுத்துக்கலாம், ஒரு தப்பு இல்லைன்னு நான் பார்க்கிறேன். சரி, வந்து நன்றி சார். அது ஜெயகரன் சார் கரெக்டு தானே? இப்போ டெல்லியில் ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தது, மாதிரி பள்ளி எப்படி இருந்தது, அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம், அதை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூபியில் நல்ல விஷயம் செய்தால் அதை அடாப்ட் பண்ணி செய்யறதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்க முடியும்னு தவறு கிடையாது. அதே நேரத்தில் இங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகளையும் வந்து அவர் ஜெகதீஸ்வரன் தினந்தோறும் நீதிமன்றத்திற்கு வருபவர் அல்ல, ஆனாலும் கூட அவருக்கு நீதிமன்றங்களின் நடைமுறைகள் தெரியும். அண்ணன் வந்து காவல்துறையில் பணியாற்றுனா அவருக்கு தெரியும். நாங்கள் தினந்தோறும் நீதிமன்றங்களுக்கு அந்த மாற்றங்களை சொல்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்த எடுப்பில் வந்து வழக்குகளை வந்து முடிக்காமல் அல்ல, மற்ற ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களை விட நீதிமன்றங்களில் இன்றைக்கு அதற்குடைய தாமதத்தை குறைப்பதற்கான அனைத்து விதங்களும் நீதிபதிகளும் மேற்கொள்கிறார்கள், வழக்கறிஞர்கள் ஒத்துழைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு தொடர்ச்சியாக 3 முறை உங்களுக்கு 317 பெட்டிஷன், இந்த ஆப்ஷன்ஸ் பெட்டிஷன் போட முடியாது. அதிகப்படியாக ஒரு தடவை 2 தடவை போடலாம். அதே மாதிரி சாட்சிகளை அண்ணன் சொன்னார்லேயே, விசாரணை பண்ணது பிறகு குறுக்கு விசாரணைக்கு நாங்கள் எங்களுக்கு எதிர்த்தரப்பினர் சார்பாக வந்து ஒரு நேரம் கேட்போம். இப்போ அந்த நேரம் கொடுக்கறது கிடையாது. அன்றைக்கே நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யணும். ஒருவேளை அப்படி குறுக்கு விசாரணை செய்ய முடியவில்லை என்றால் வழக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டினிங் என்று சொல்லக்கூடிய கேள்விகள் கேட்டதுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் பொழுது அதற்குரிய கட்டணத்தை கட்டிட்டு நீதிமன்றம் அனுமதித்தால் மட்டும்தான் விசாரிக்க முடியும். இப்படி ஒன்று. இன்னொன்று டே டு டே என்று சொல்லக்கூடிய தினந்தோறும் வழக்குகள் வாய்தா போடுகிற வழக்குகள் இருக்கு. அடுத்து வந்து குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகளின்படி இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்ன்னு சொல்லக்கூடியது குற்றவியல் வழக்குகள் இருக்கு. அது வந்து குடும்ப வன்முறை சட்டம். அதில் ஒரு பெண் வந்து வழக்குகள் போடும்போது அதை உடனடியாக முடிக்க சொல்கிறாங்க நீதிமன்றங்கள். 3 மாதம் சம்மரி கேசஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு உடனடியாக வந்து வழக்கு மனுதாரர்களை இமீடியட்டாக முடிக்கக்கூடிய பிரைவேட் கேசஸ், 2 பார்ட்டியுமே பிரைவேட் பார்ட்டி, 2 மனுதாரர்களும் ஆஜராகக்கூடிய வழக்குகளில் அரசு சம்பந்தம் இல்லாத குற்றவியல் வழக்குகள், செக் மோசடி வழக்குகள், மற்ற வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பேங்க் கேசஸ், இதெல்லாம் வந்து உடனடியாக முடிக்க சொல்கிறாங்க. 3 மாதங்களில் முடிக்க வேண்டியங்கிறது விதி. அதன் பிறகு நடைமுறைகளில் நிலுவையில் இருக்கிறது என்றது தனி. ஆனாலும் கூட பெரும்பாலான வழக்குகளை பொறுத்தவரை முன்பு இருந்ததை விட விரைவாக முடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. விரைவாக, அதாவது ஓராண்டிற்குள் ஒரு குற்றவியல் வழக்கு முடிய வேண்டும் என்றால் காவல்துறை சார்ந்த வழக்கில் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பும் அரசு வழக்கறிஞருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். எதிர்த்தரப்பினரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வழக்கில் விடுதலை வாங்குறதா இருந்தால் அவங்க திறமையான அடிப்படையில் வந்து நான் சொன்ன குற்றம் சாட்டப்பட்ட நபரா குற்றம் செய்த நபராலாம் அடுத்து வழக்குகளை பொறுத்தவரை வழக்கறிஞர்களின் வாதங்கள் அங்கு எடுபடும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வழக்கறிஞர்கள் நுணுக்கமான அறிவும் அங்கு வந்து அந்த வழக்கை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி அந்த வழக்கை நடத்துகிறோம். அதில் வந்து நீங்கள் வந்து தாமதப்படுத்துகின்ற சூழல்னா சட்டத்திற்கு உட்பட்டு சில நேரங்களில் சில வாய்தா அடிப்படையில் இப்போ ஒரு சில நேரங்களில் அந்த சம்பந்தப்பட்ட சாட்சிகள் வர முடியாத சூழலில் வழக்குகள் தாமதமாகுது. திட்டமிட்டு தாமதம் படுத்துறது வேற. நிறைய வழக்குகள் வந்து வாரண்டுகள் கிடைக்கும். சம்பந்தப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வருவார் ஒருத்தர் வராமல் போயிடுவார். இதனால வழக்குகள் நடைபெறாமல் இருக்கும். இன்னொன்று, வாரண்ட் ஆனதுக்கு பிறகு கீழ் கோர்ட்டிலேருந்து உங்களுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகக்கூடிய நடைமுறைகளில் தாமதம் ஏற்படும். இப்படியான வழக்குகள் நிறைய வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார்தாரரும் ஆஜராகாமல் இருப்பார்.
அந்த வழக்குகள் நிலுவையில் இல்ல இதெல்லாம் தாண்டி தானே இவங்க இதை செய்து காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டித்தான் எல்லா அரசுகளும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது நீதித்துறை கிடையாது. அது வந்து உச்சநீதிமன்றத்தின் நடைமுறைக்கு சம்பந்தப்பட்டது. இல்ல நீங்க திரும்ப இது நீதித்துறைக்கு அஃபென்சிவா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல, இல்ல. இல்ல, ஒரு இது செய்தி என்னன்னா வழக்குகளை விரைந்து ஒரு மாநிலம் டிஸ்போஸ் செய்து இருக்காங்க. அதற்கான ஒத்துழைப்பு எல்லா ஆங்கிள்லயும் கொடுக்கப்பட்டிருக்குன்றதுதான். ஒரு செய்தி சொல்றேன். இப்ப நீதிமன்றத்தையே நீங்க விட்டுருங்க. நீதிமன்றத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யணுமா வேண்டாமா? அதை சரி செய்யணும்னா அரசு துறை சார்ந்து உங்களுக்கு குற்றவியல் வழக்குகளில் காவல்துறையும் அது சார்ந்த அரசு வழக்கறிஞர்களும் நடைமுறைகளை விரைவுபடுத்தால் கண்டிப்பா முடியும். அப்ப அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல இருக்கிற சிக்கல் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னு தானே நான் புரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தனிதளப்புல நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய வழக்குகளை அந்த அடிப்படையில் சதவீத கணக்கில் அதிகமாக வந்து டிஸ்போசல் காட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ்நாடும் சிறப்பாக தான் செயல்படுது. சரி, பார்க்கலாம் எப்படி இனிமேலும் எப்படி செயல்பட போகிறோம் அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.